இனி பார்வோன்ட்ட கொண்டு போய் போடணும். பார்வோன்ட்ட கொண்டு போய் போடுறது எதுக்காக தெரியுமா? பார்வோனுக்கு முன்பாக இதை போட்ட போது ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது அது பெரிய பாம்பாயிட்டு. அப்போ ஏற்கனவே போடும்போது ஒரு பாம்பாய் மாறுனுச்சு இல்லை, அது போல இல்லை. எபிரேய பதத்தில் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எகிப்தியருடைய வல்லமை, எகிப்தின் தெய்வங்களில் ஒன்று. எகிப்தில் பெருசா பார்க்கப்பட அப்படி மாறுது. அப்படி மாறினதும் பார்வோனுடைய மந்திரவாதிகள் எல்லாம் வந்து போடுறாங்க. அது எல்லாமே அப்படியே மாறுது. அப்படியே மாறும்போது மோசையின் கோல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு கோலையும் விழுங்குது. அதன் அர்த்தம் என்ன? இதுவரை அதிகாரம் உன் கையில இருந்து. அதனாலதான் நீ கொலை செய்ய நினைத்த போது மோசே ஓடுனா. ஆனா இப்போ மோசே ஓட மாட்டா. ஏன்னா கர்த்தர் அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டார் தெரியுமா? மோசே கையில கொடுத்துட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ அப்படிங்கிறார். உனக்கு டவுட் வரும்போதெல்லாம் அந்த கோலை பார்த்துரு. டவுட் வரும்போதெல்லாம் கோலை பார்த்துரு. இந்த கோல் தான் கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையை வைத்து ஃபியூச்சரை பாருங்க. எனவேதான் இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. அது ஒரு சுத்தி போகப்பட்டு தெரியாம சுத்தல, பர்பஸா சுத்த வைக்கிறார். பர்பஸா சுத்த. ஏன் சுத்த வைக்கிறார்? நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பார்வோனுடைய எல்லைக்குள்ள இருக்கும் வரைக்கும் பார்வோனுடைய தொந்தரவு இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டா எகிப்தின் எல்லை க்ளோஸ் ஆயிரும். ஆமென். அதிகாரம் இப்ப யார் கையில இருக்கு? மோசே கையில இருக்கிற கோல்ல இருக்கு. ஆண்டவர் அதனால சொல்வார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட அப்படிங்கிறார். பார்வோன் கையில கோல் இல்ல, எல்லா கோலையும் மோசையின் கோல் என்ன ஆயிட்டு விழுங்கிட்டு. அதிகாரம் இல்ல. அவன் பார்க்கதான் அப்படி பயங்கரமா இருக்கிற அதிகாரம் கிடையாது. பார்க்கதான் பயமுறுத்துறது மாதிரி இருக்கிற அதிகாரம் கிடையாது. சிலுவையிலே அவன் தலையை நசுக்கிட்டான். அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்.